सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन घ्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै विशावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। நாம் வந்து ரெண்டாவது அத்தியாயத்தோட ஃபைனல் போர்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து கிருஷ்ணர் ரெண்டு டாப்பிக்கை வந்து டீல் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம். ஒன்று வந்து ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணம், ரெண்டாவது ஸ்தித பிரஜ்ஞ சாதனானி. இப்போ ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணம் அப்படின்னு சொன்னால், யார் ஒருத்தர் இந்த ஞானத்தை அடைஞ்சு அதை நன்னா உள் வாங்கியிருக்காளோ, யார் அந்த ஞானத்தை இமோஷ்னல் ஸ்ட்ரெங்க்த்தாக கன்வெர்ட் பண்ணி இருக்காளோ, அவளுடைய நேச்சுரல் ட்ரெய்ட்ஸ் எப்படி இருக்கும், அது வந்து ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணம். இப்போ இந்த ஸ்தித அப்படிங்கிற வார்த்தை தான் எதை குறிக்கிறது, அந்த நாலேஜ் அவள் வந்து நல்லா அசிமிலேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதை இந்த வார்த்தை வந்து குறிக்கிறது. அதாவது நம்ம வந்து சாப்பிட்றோம் இல்லையா, நாம் சாப்பிட்ற எல்லா சாப்பாடுமே நம்மளுக்கு நரிஷ்மெண்ட்டை கொடுக்குமானா கொடுக்காது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எது டைஜஸ்ட் ஆகிறதோ, எது நியூட்ரியண்ட்டாக கன்வெர்ட் ஆகிறதோ அது மட்டும்தான் நமக்கு நரிஷ்மெண்ட்டே கொடுக்கும் இல்லையா. அது மாதிரி இந்த நாலேஜு சும்மா வெறும்னு கேட்குறது மட்டும் போருமா அப்படின்னா போராது. அதை என்னென்னா நாம் வந்து அசிமிலேட்டும் பண்ணணும். ஸோ அந்த விஷயத்தை வந்து இமோஷ்னல் ஸ்ட்ரெங்க்த்தாக கன்வெர்ட் பண்ணுறது தான் நிதித்தியாசனம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. நிதித்தியாசனம் ப்ராக்டிஸ் பண்ணினோன்னா அந்த ஞானத்தை நம்மளால் ஞான நிஷ்டாவாக ஆக்கிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் எப்படி அப்படின்னா, எப்படி இந்த நாலேஜை அசிமிலேட் பண்ணுறது, நான் என்ன பண்ணினா நான் அடைஞ்ச இந்த ஞானத்தை இமோஷனல் ஸ்ட்ரெங்க்த்தாக என்னால் கன்வெர்ட் பண்ண முடியும், அதுதான் வந்து ரெண்டாவது டாபிக். ஸோ இந்த ஞானம் வந்து நம்மளுக்கு டெஃபினட்டாக சாஸ்திரம் படிக்கிறது மூலமாக தான் கிடைக்க போகிறது. அதில் நம்மளுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வேறு எப்படியும் நாலேஜை அடைய முடியாது. ஸோ அதுவும் வந்து இந்த நாலேஜ் எப்படி நம்மளுக்கு வந்தாகணும்னு டெஃபினட்டாக நம்ம போய் ஒரு டீச்சர்கிட்ட போய் இதை உட்காந்து படித்தாதான் இந்த ஞானம் கிடைக்கும். அது கிருஷ்ணரே வந்து 4வது அத்தியாயத்தில் சொல்லுவார், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. ஒரு டீச்சர்கிட்ட போய் தான் இதை படிக்கணும் அப்படிங்கிறதையும் கிருஷ்ணரே வந்து நம்மளுக்கு சொல்ல போகிறார். சரி, இந்த நாலேஜ் வந்து டீச்சர்கிட்ட போய் படிக்கிறதுனால நம்மளுக்கு வந்துடுது, ஓகே. ஏன்னா நான் வந்து என் சைட்லேருந்து கிளாஸ் எல்லாம் வந்து அட்டெண்ட் பண்ணி அந்த எஃபர்ட்டை போட்டு நான் வந்து இந்த ஞானத்தை வந்து அடைஞ்சிட்டேன், ஓகே. பட் இந்த ஞானம் இப்போ வந்து ஞான நிஷ்டாவாக ஆகணும்னா அதுக்கு டீச்சரால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னா டீச்சரால் ஹெல்ப் பண்ண முடியாது. அப்போ யார் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணோம்?
அந்த அவாவா அந்த இண்டிவிஜுவல் தான் இப்போது ஒர்க் பண்ணி ஆகணும். குருவால் வந்து இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ இது ஸ்டூடெண்ட்டே பண்ண வேண்டியது. ஸோ குரு என்ன பண்ண முடியும்னா என்கரேஜ் பண்ண முடியும். இந்த நம்ம பசங்கள்லாம் வந்து ரன்னிங் ரேஸ்லாம் ஓடித்துனா பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், அப்படி ஓரமாக நின்று கை தட்டுவோம்ல, அந்த மாதிரியான நம்மளால் ஓட முடியாது, நம்ம குழந்தை தான் வந்து ஓடி ஆகணும். அந்த மாதிரி இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டே தான் இந்த எஃபர்ட்டை போட்டு அந்த ஞானத்தை ஞான நிஷ்டாவாக ஆக்கணும். ஸோ அதுக்கு கிருஷ்ணர் இங்கே வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா சில டிசிப்ளின்ஸை எல்லாம் நமக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறார். ஸோ எவ்வளோ டிசிப்ளின் சொன்னார் அப்படின்னா மொத்தம் வந்து 3 டிசிப்ளின்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறார். ஒன்று வந்து நிதித்தியாசனம், ரெண்டாவது வந்து இந்திரிய நிகிரகம், மூணாவது வந்து மனோ நிகிரகம். வெரி குட், எக்ஸலண்ட். ஸோ இப்போ வந்து இந்திரிய நிகிரகம் தான் நாம் வந்து கடைசியாக பார்த்துட்டு இருந்தது. இந்திரியம் அப்படின்னு சொன்னால் சென்ஸ் ஆர்கன்ஸ், ஐம்புலன்கள். நிகிரகம் அப்படின்னா ரெகுலேட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம், சென்சரி ரெஸ்ட்ரெயின்ட். இப்போ இதோட பர்பஸ் என்ன, எதுக்காக நாம் வந்து இப்போது நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் என்ன பண்ணுறது, நமக்கு ஒரு கேட்வே மாதிரி இருந்து நம்மளை சுற்றி நடக்கிற அத்தனை விஷயத்தையும் நமக்குள்ளே எது அனுப்புறது அப்படின்னா நம்மளுடைய இந்திரியங்கள். அப்போ மைண்டுனால் வந்து வேர்ல்டை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ண முடியாது. அப்போ மைண்டுக்கு எது ஹெல்ப் பண்ணுறது, சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் மைண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ எப்படி போகிறது மைண்டுக்குள்ளே அப்படின்னா எய்தர் சப்தமாக, இல்லைனா கலர் அண்ட் ஃபார்ம், இல்லைனா டச்சு, இல்லைனா வாசனை, இல்லைனா டேஸ்ட்டு. இப்படி தான் வந்து இந்த என்டையர் யூனிவர்ஸே நமக்குள்ளே வந்து என்டர் ஆகிறது. இப்போ 5 என்ட்ரன்சஸ் இருக்குது. இப்போ ஒன்றும் வந்து என்டர் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னா என்னை டிஸ்டர்ப் பண்ணுறது. இப்போ வந்து இப்போ நம்ம பசங்களே எடுத்துக்கலாமே, பசங்கக்கிட்ட சொல்லியிருப்போம் இது பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. அவளும் வந்து கேஷுவலாக அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பா. உடனே அது வெறும் வேர்ட்ஸ் தானே, அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது வெறும் வேர்ட்ஸ். ஆனால் அந்த வேர்ட்ஸை நாம் வந்து மைண்டுக்குள்ளே போட்டதுக்கப்புறம், காது வழியாக அது மைண்டுக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் அந்த வேர்ட்ஸ் நம்மளை என்னமா பாடாப்படுத்துறது. எப்படி என்னுடைய குழந்தை நான் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுவேன் அப்படின்னு எப்படி சொல்லலாம். அதாவது பண்ணுவேங்கிறது ஒரு சின்ன வார்த்தை தான், ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், அதை ரிப்பீட் பண்ணி இப்போ வந்து சங்கரர் எப்படி இந்த ஸ்லோகத்துக்கு பாஷ்யம் எழுதுகிறாரோ, நாம் அந்த ஒரு வார்த்தைக்கு பெருசாக ஒரு கமெண்டரியே எழுதி இப்படி இருக்கா அப்படி இருக்கா, அதாவது அப்புறம் அது ரிலேட்டடாக நம்மளுக்கு நிறைய பாஸ்ட் விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்து அதனால தான் வந்து நீ இப்படி பண்ணின அப்படி பண்ணினேன்னு சம்பந்தமே இல்லாத நிறையா விஷயங்களை நாமளே வந்து சம்பந்தம் படுத்தி பெருசாக வந்து அதுக்கு கமெண்ட்ரிலாம் எழுதிட்டு இருப்போம். ஸோ இப்படி இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய மைண்டுக்குள்ளே என்டர் ஆகிறது. அது வந்து மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுறது. இது வந்து வெறும் ஒரு சவுண்டு டிஸ்டர்பன்ஸ், அவ்வளோதான். அது மாதிரி கலர் டிஸ்டர்ப் பண்ணலாம், டேஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணலாம், டச்சு டிஸ்டர்ப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய சக்தி இந்த சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு இருக்கிறதுனால இப்போ நாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, சென்ஸ் ஆர்கன்ஸை ரெகுலேட் பண்ணணும். ஸோ எது வரைக்கும் இதெல்லாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அந்த சின்ன செடி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த செடி நன்னா வேறு விட்டு நன்னா வளர்கிற வரைக்கும் இந்த பாதுகாப்பெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படுறது. நன்னா மரம் மாதிரி வந்துடுதுன்னா நம்மளை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஏன்னா மைண்டை வந்து இப்போ நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணிட்டே அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த நாலேஜ் எங்கே இருக்க, மைண்டில் தானே இருக்கு. அப்போ இந்த நாலேஜும் அது கூட சேர்ந்து டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், வயலண்ட் டிஸ்டர்பன்ஸஸை நாம் வந்து அவாய்டு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அதை அவாய்டு ஆகணும்னா 5 சென்ஸ் ஆர்கன்ஸையும் இப்போ நாம் ரெகுலேட் பண்ணி ஆகணும். அப்போ டோட்டலாக சென்ஸ் ஆர்கன்ஸையே நான் வந்து க்ளோஸ் பண்ணிடணுமா அப்படின்னா க்ளோஸ் பண்ண முடியுமா நம்மளால்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
சென்ஸ் ஆர்கன்ஸ் இல்லாமல் நம்மளால் உலகத்தோட டிரான்சாக்ட் பண்ண முடியாது. கண்ணை மூடிண்டே நடக்க முடியுமானா நடக்க முடியாது. அப்போ என்ன சொல்கிறார் இங்கேன்னா ப்ராப்பராக யூஸ் பண்ணுன்னு சொல்கிறார். ஸோ இன்டெலிஜெண்ட்டாக நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை நாம் யூஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தமஹா அப்படின்னு பேர். இந்திரிய நிகிரகம்க்கு என்ன இன்னொரு ஒரு ஷார்ட் வேர்ட் அப்படின்னா தமஹா. ஸோ இது வரைக்கும் நாம் வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். இப்போ வந்து ஸ்லோகா நம்பர் 60, பேஜ் நம்பர் வந்து 54-55. यततो ह्यपि कौन्तेय पुरुषस्य विपश्चितः इन्द्रियाणि प्रमाथीनि हरन्ति प्रसभं मनः. என்ன சொல்றார்? இந்திரிய நிகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. ஆனால் இமீடியட்டாக கிருஷ்ணரே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்திரிய நிகிரகம் பண்ணுறது அவ்வளோ வந்து ஈஸியான வேலை இல்லை அப்படிங்கிறதையும் பகவான் வந்து அக்செப்ட் பண்ணுறார். இப்போ வந்து சென்ஸ் ஆர்கன்ஸை வந்து நாம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக தோற்று போவோம். இனிஷியலாக நம்மளால் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு சுகர் பேஷண்ட்னால நாக்கை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? என்ன பண்ணுவோம், யாராவது வராளா அப்படின்னு பார்த்து டக்குன்னு அந்த ஸ்வீட் எடுத்து வாயில் டெம்ப்ட் பண்ணுறது. அந்த நாக்குங்கிற இந்திரியம் வந்து டெம்ப்ட் பண்ணுறது. யாரும் இல்லை, டக்குன்னு போடு, உள்ளே போடு, எக்ஸ்ட்ராவாக ஒரு மாத்திரையை வந்து நாம் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து நம்மளை வந்து அந்த நிகிரகம்லாம் பண்ணுறதுக்கு அலோவே பண்ணாது. அதனால் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், இனிஷியலாக நீ வந்து அந்த மாதிரி எல்லாம் ஆச்சுன்னா கில்ட்டியால் ஃபீல் பண்ணாதேன்னு சொல்கிறார். ஏன்னா அப்படி தான் இருக்கும், நேச்சுரலாக சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் முதல்ல ஜெயிக்கும். அதனால் அதை பற்றி நீ வந்து என்னால் முடியலைன்னு சொல்லிவிட்டு மொத்தமாக அதை வந்து ட்ரை பண்ணுறதை நாம் வந்து விடக்கூடாது. அதாவது முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்னு சொல்லுவாள். திருவினை ஆகிற வரைக்கும் முயற்சி பண்ணணும். அப்படி தான் அந்த இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் திருவினைனா என்ன, நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ என்ன சொல்கிறார், இந்த இந்திரியங்கள்லாம் வந்து எப்படி அப்படின்னா வெரி வெரி பவர்ஃபுல். அதனால நீ வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஸோ ஒரு பக்கம் தோற்று போனாலும் அதுக்காகலாம் நாம் வந்து வருத்தப்படக்கூடாது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணணும், அலர்ட்டாக இருக்கிறதுக்கு இன்னும் நாம் பழக்கிக்கணும். ஸோ என்ன பேசுகிறேன், என்ன கேட்குறேன், என்ன பார்க்குறேன், இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அலர்ட்னஸ் நமக்கு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இந்திரியாணி பிரமாதீனி. இப்போது பிரமாதி அப்படின்னு சொன்னால் மத்துன்னு அர்த்தம். தயிர் கடையும்ல மத்து, அது என்ன பண்ணுறதா, இந்திரியங்கள்லாம் மத்து மாதிரி வந்து அந்த விஷயங்களெல்லாம் கடைஞ்சு நம்மளுடைய மனசை வந்து அது பாதிக்கிறது, அஃபெக்ட் பண்ணுறது. இப்போ வந்து ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா இம்மீடியட்டாக அதை வந்து நம்ம மனசுக்குள்ளே போட்டுண்டு அதையே திருப்பி ரிப்பீட் பண்ணி வருத்தம்லாம் படுறோம் இல்லையா. இந்த இந்திரியங்கள்லேயே வந்து எது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னா கண்ணு அண்ட் காது. பாக்கி மூணு வந்து கொஞ்சம் ஓகே தான். கண்ணும் காதும் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஸோ மனஹா ஹரந்தி, என்ன பண்ணிடுறதான், இந்திரியாணி இந்திரியங்கள் பிரமாதீனி மத்து மாதிரி இருந்து மனசை என்ன பண்ணிடுறதா, மனஹா ஹரந்தி, அதை எங்கேயோ தூக்கிட்டு போய்டுறதான். அது பக்கமாக நம்மளுடைய மனசை வந்து அது தூக்கிட்டு போயிடுறது. பிரசபம் ஹரந்தி அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நாம் வந்து மனசு எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்குள்ளே இந்த இந்திரியங்கள்லாம் வந்து மனசை வந்து அதனோட இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறது. அப்படி போயிடுது அப்படின்னா இப்போ கிளாஸில் கேட்டோமே,
அதெல்லாம் என்ன ஆகிறது? ஏன் இப்போ நம்ம கிளாஸில் கேட்குறதெல்லாம் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியல? மனோ நிகிரகம், இந்திரிய நிகிரகம்லாம் இல்லை. இப்போ போன கிளாஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம்? போய் டிவி பார்க்க வேண்டியது, சீரியல் பார்க்க வேண்டியது, அப்புறம் யாரோடையாவது ஃபோனில் வம்பு பேச வேண்டியது, அதெல்லாம் பண்ணினோம் அப்படின்னா மனசு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? என்னை பற்றி என்ன சொன்னா, உன்னை பற்றி என்ன சொன்னா, ஓ என்னை பற்றி இப்படி சொன்னாலா அப்படிலாம் கேட்டோன்னா மனசு வந்து டிஸ்டர்ப் ஆகிறது. டிஸ்டர்ப்டு மைண்டில் டீச்சிங் வந்து உள்ளேயே வந்து தங்கவே தங்காது. ஃபஸ்ட்டு ஒரு ஓட்ட பாத்திரம் மாதிரி எல்லாம் வந்து போயிடுறது. அப்புறம் திருப்பியும் அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணி திருப்பியும் நாம் வந்து இந்த கிளாஸை வந்து கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்திரியங்கள் வந்து வெரி வெரி பவர்ஃபுல். ஹரந்தினா தூக்கிண்டு போகிறது. அப்போ கீதா டீச்சிங்கே கான். மனசை வந்து தூரக்க நம்மளை விட்டு தூரக்க அது எடுத்துகிட்டு போயிடுறது. ஸோ அலர்ட்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நமக்கு பிரச்சனை ஏற்படும். விபஸ்சிதா அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு பர்சன் வந்து அலர்ட்டாக இருந்தாலே இந்த மாதிரி நடக்கும். நான் வந்து இப்போ என்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு அலர்ட்னஸ் இருந்தால் கூட ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறார். யததா அப்பி கௌந்தேய. யததான்னு யார் அந்த எஃபர்ட் போடுறானோ அவன். புருஷஸ்யனா இந்த இடத்துல ஒரு பர்சன். விபஸ்சிதகான்னா ஒரு டிஸ்கிரிமினேட்டிவ் பர்சன் அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்டெலிஜென்ட்டாக இப்போ நான் வந்து என்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படின்னு அலர்ட்னஸோடு இருக்கிற ஒரு பர்சன். அவனுக்கே என்ன ஆகுமா? இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசவம் மனஹா. மனசை அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக தூக்கிண்டு போயிடும். ஸோ ரொம்ப ரொம்ப வந்து நாம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். ஒரு க்ஷணம் அலர்ட்டாக இல்லைனா கூட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதை இங்கே சொல்கிறார். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 61. தானி சர்வாணி சையம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசே ஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இங்கே வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறார்? அர்ஜுனனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறார். ஹே அர்ஜுனா, தானி சர்வாணி சையம்ய ஆசீத். இப்போ எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸையும் நீ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நீனு பயன்படுத்து அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு நீ அடிமை ஆயிடாத. அதை வந்து ஒரு கரணமாக, அது ஆக்சுவலாக கரணம் தானே, இந்திரியம்னா கரணம், இன்ஸ்ட்ருமெண்ட் தானே. கண்ணுன்றது என்னது? பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீ இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணு. நீ வந்து அதுக்கு அடிமை ஆயிடாதே அப்படின்னு சொல்கிற. இப்போ வந்து நம்ம காரில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். காரில் இருக்கிற அந்த வீல் இருக்கே, அது எப்போ திரும்பணும்? டிரைவர் வந்து ஸ்டியரிங்கை திருப்பினாதான் வீல் வந்து திரும்பணும். இப்போ வீலே வந்து எனக்கே ரூட்டு தெரியும், இந்த ஆள் இங்கே ஏறி உட்காந்தா அங்கே தான் போவான், எனக்கே நன்னா தெரியும் அப்படின்னு சொல்லி அது தம் பாட்டுக்கு வந்து திருப்பித்துனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய இந்திரியம் என்ன சொல்லின்னு இருக்கோம் அதை கேட்டு அதுக்கு பின்னாடி ஆக்சுவலாக நாம் எல்லாரும் வந்து போயின்னு இருக்கோம். ஸோ அதனால் வந்து அதுக்கு அடிமை ஆகக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து கார்த்தால் வாக்கிங்லாம் போகிற பழக்கம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, சில பேர் வந்து பெட்டெல்லாம் வாக்கிங் கூட்டின்னு வருவாள். பார்த்துருக்கலாம் நீங்கள்? கையில் வந்து ஒரு ஸ்டிக் வச்சுருப்பா, ஒரு பேட்டன் மாதிரி ஒன்று வச்சுருப்பா, அப்புறம் அதை வந்து வாக்கிங் கூட்டின்னு வருவாள். யாரை வாக்கிங் கூட்டின்னு போகிறா? பாதி நேரம் அந்த நாய் பின்னாடி ஓனர் வந்து ஓடணும். அப்படின்னா நாய் தான் அவரை வாக்கிங் கூட்டின்ட்டு போகிறது. ஆக்சுவலாக யாரை கூட்டின்ட்டு போகணும்? ஸோ உல்ட்டாவாக நடக்கிறது. அப்போது அந்த மாதிரி நீ வந்து இந்திரியத்துடைய வசத்துக்கு அடிமை ஆயிடாதே. சர்வாணி தானி சர்வாணி அப்படின்னா அது எல்லாத்தையும், அந்த எல்லா இந்திரியங்களையும் என்ன பண்ணணுமா? இப்போது சையம்ய அப்படின்னா ரெகுலேட் பண்ணு. சம்யம்யன்னு சொல்லலாம், சையம்ய அப்படின்னும் நாம் வந்து அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்.
இப்போ ரெகுலேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் சப்ரெஸ் பண்ணுறதுன்னு தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. ரெகுலேட் பண்ணணும். டோட்டலாக வந்து நான் வந்து எதையும் பார்க்க மாட்டேன், எதையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்மளை இருக்க சொல்லலை. ஆனால் கவனமாக எதெல்லாம் நம்மளுடைய மனசை பாதிக்காதோ அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் பார்க்கறதுக்கு கேட்குறதுக்கெலாம் நாம் வந்து அலோவ் பண்ணணும். ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸ் நமக்கு மாஸ்டராக இருக்கக்கூடாது, நாம் சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு மாஸ்டராக இருக்கணும். இப்போ வந்து ஏகாதசி அப்படின்னு சொன்னால் உபவாசம்லாம் இருப்போம் இல்லையா? அப்போ எப்படி சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து நம்ம சொன்ன பேச்சை கேட்குறதா இல்லையா? இன்றைக்கி வந்து விரதம், இன்றைக்கி வந்து உபவாசம், சாப்பிடக்கூடாது அப்படின்னா நம்ம மனசு வந்து அதை அக்செப்ட் பண்ணுறது. எப்படி பண்ணோம்? இனிஷியலாக ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஏகாதசி அப்படின்னு சொன்னாலே பசிக்க ஆரம்பிச்சிடும் சம்டைம்ஸ் இல்லையா? பட் எவ்வளவோ வருஷம் அதை ப்ராக்டிஸ் பண்ண அந்த நாளுக்காக வி வில் லுக் ஃபார்வர்ட் டு, ஏகாதசி எப்போ வருது அப்படின்னு பார்த்து வச்சுண்டு உபவாசம் இருக்கிறதுக்கெல்லாம் நாம் வந்து பிளான்லாம் பண்ணுறோம் இல்லையா? இப்போ இதே வந்து பெரியவா வந்து உபவாசம் இருக்கா, வீட்டில் வந்து சின்ன பசங்க இருக்குது, இன்றைக்கி வந்து ஏகாதசி, நாங்கள்லாம் உபவாசம், அதனால உனக்கும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொன்னால், அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து இப்போ ஆக்சுவலாக ஃபோர்ஸ் பண்ணுறோம். நீயும் சாப்பிடாம, அது பேர் பட்னின்னு பேர். அது மாதிரி சாப்பாடு கொடுக்காம விட்டால் அதுக்கு பேர் பட்டினி. நாமளே சாப்பிடாமல் இருந்தால் அதுக்கு பேர் உபவாசம். ஸோ இப்படி வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாம் வந்து அதை ரெகுலேட் பண்ணணும். அப்போ எப்போ வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வரும்? அந்த விஷயத்தை வேல்யூ பண்ணினோன்னா, இப்போ ஏகாதசி விரதம் இருந்தால் இந்த நன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற வேல்யூ நமக்கு தெரியறதுனால நம்மளால் அதை வந்து கடைப்பிடிக்க முடியறது இல்லையா? அது மாதிரி இந்திரிய நிகிரகம் பண்ணினேன்னா எனக்கு வந்து இந்த நாலெட்ஜு ஸ்திரமாகும் அப்படிங்கிற அறிவு, அதனுடைய வேல்யூ நமக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு விஷயத்தையும் ரொம்ப அலர்ட்டாக நம்மளால் வந்து பார்த்து பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் மாஸ்டரி அப்படின்னு பேர். ஸோ தமஹா அப்படின்னா மாஸ்டரி, சப்ரஷன் கிடையாது. அப்படி நீ பண்ணினா தான் என்ன ஆகும்? யஸ்யேந்திரியாணி வஷே, யார் ஒருத்தர் தன்னுடைய இந்திரியங்களை தன் வசத்தில் வச்சுருக்காளோ அவளுக்கு தான் என்ன ஆகுமா? பிரக்ஞா பிரதிஷ்டிதா பவதி, அவனுடைய அறிவு தான், அவனுடைய ஞானம்தான் ஸ்தித ஞானமாக ஆகும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்திரிய நிகிரகம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம இந்திரியங்களை ரெகுலேட் பண்ண இந்த நாலேஜ் வந்து இமோஷ்னல் ஸ்ட்ரென்த்தாக சீக்கிரமாகவே வந்து கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார். பிரக்ஞா அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஆத்ம ஜானம் அப்படின்னு அர்த்தம். பிரக்ஞா பிரதிஷ்டிதா அப்படின்னா ஆத்ம ஜானம் ஸ்திர ஞானமாக ஆகிறது. இது வந்து தமஹா, இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். இப்போ இந்த ஸ்லோகத்திலேயே வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறார்? ரெண்டாவது டிசிப்ளினையும் நமக்கு இங்கேயே சொல்கிறார். ஸோ மொத்தம் 3 டிசிப்ளின்ஸ் இருக்கு இல்லையா? இங்கே வந்து ரெண்டாவது சொல்கிறார், யுக்தஹா மத் பரஹா ஆசீத். இப்போ வந்து சென்ஸ் ஆர்கன்ஸை நாம் வந்து மாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதாவது வேண்டாத விஷயங்கள்லேருந்து நாம் வந்து நைஸாக சென்ஸ் ஆர்கன்ஸை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு என்ன கிடைக்குமா அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைம் நமக்கு இப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஏன் நம்மளுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகிறது? வேண்டாத விஷயங்களை எல்லாம் நாம் வந்து நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை ஈடுபடுத்துறதுனால நமக்கு டைமு வேஸ்ட் ஆகுது. எக்ஸாம்பிள் ஃபோன் இல்லை, இப்போ ஃபோனில் வந்து ஒரு இப்படி சும்மா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், என்ன ஏதோ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அப்படின்னு தான் ஒன்று வந்திருக்கும், ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கும், அதை மட்டும் பார்த்துட்டு வச்சுட்டோன்னா பரவாயில்ல. உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம என்னெல்லாம் ஆப் இருக்கோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அப்படியே ஒரே ஒரு மெசேஜ் பார்க்குறதுக்காக எடுத்த ஃபோனு இப்போ என்ன ஆகிடும்? 1 hour டைம் எப்படி போச்சு அப்படின்னே வந்து நமக்கு தெரியாது. இல்லைன்னா இருக்கவே இருக்குது டிவி, ஈதர் டிவி ப்ரோக்ராம், அதில் வந்து டைம் வேஸ்ட் ஆகும், இல்லைனா வந்து நம்மளுடைய ஃபோனு. இப்போ இந்த டிவிலேயே கூட நீங்கள் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த என்ன ஓடிடிலாம் வந்துடுதுல்ல,
முன்னாடிலாம் வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு சேனல் தான் இருக்கும், அதனால அது மட்டும்தான் பார்ப்போம். இப்போ இந்த நிறைய அமேசான், அதுக்கப்புறம் என்ன அமேசான் ப்ரைம், ஹாட்ஸ்டார், அப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குது சொல்லுங்க. நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறதுனால இப்போ எதில் டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை பார்க்கலாம். நீங்கள் இது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அந்த ரிமோட் எடுத்து வச்சுன்னு நீங்கள் உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன படம் பார்க்கலாம், என்ன சீரீஸ் பார்க்கலாம் அப்படின்னு அதை ப்ரௌஸ் பண்ணுறதுலேயே டைம் ஆகி 1 hour முடிஞ்சிருக்கோம். சரி வா நாளைக்கு திருப்பியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 hour வந்து எப்படி வேஸ்ட் பண்ணுவோம். ஏதாவது உருப்படியாக பார்த்துருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் இது பார்க்கலாமா அதை பார்க்கலாமா, அந்த படத்துக்கு வேறு அந்த 2-3 லைன்லாம் எழுதியிருப்பான், அதை வேறு படிச்சுட்டு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம் அது பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு. அதெல்லாம் பார்த்துருப்பா, இது வேண்டாம் அப்படின்னு ப்ரௌஸ் பண்ணிகிட்டே போய் அவன் ஒரு சஜஷன் கொடுத்துருப்பான்ல, அதனோட லாஸ்ட்டுக்கு வந்திருப்போம். அப்புறம் போர் அடிச்சிடும் நம்மளுக்கு, சரி போ ஆஃப் பண்ணு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்மளுடைய டைம் வந்து வேஸ்ட் ஆகிறது. இங்கே வந்து என்ன சொல்கிறார், அந்த எக்ஸ்ட்ரா டைமை நீ வந்து இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணினேன்னா உனக்கு நிறைய டைம் கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ரா டைமை நீ வேதாந்தத்துக்கு யூஸ் பண்ணு அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். மத் பரஹா, நான் சொல்லலை, நிஜமாலே கிருஷ்ணர் சொல்கிறாருன்னு. மத் பரஹா, டீச்சிங்கை மறுபடியும் கேட்குறதுக்கு நீ வந்து யூஸ் பண்ணு. மத் பரஹானா இந்த இடத்துல என்ன அர்த்தம், என்னை பற்றி நீனு தெரிஞ்சுக்கிறதுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணி. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அது தானே பண்ணிகிட்டு இருக்கோம். பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிற வேலை தானே இப்போ பார்த்துட்டுருக்கோம். என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ வந்து அந்த டைமை யூஸ் பண்ணு. இங்கே வந்து என்னை பற்றி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லும் பொழுது அவரை வந்து அவதாரமாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அவரை பரபிரம்மஸ்வரூபமாகவும் நாம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அவதாரமாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சகுன உபாசனா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம்லாம் கொடுத்து கிருஷ்ண தியானமும் நாம் வந்து பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ கிளாஸில் அவரை நம்ம என்னவா பார்க்குறோம், பரபிரம்மஸ்வரூபமாக படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயமாகவும் நாம் வந்து அவரை கன்சிடர் பண்ணலாம். பகவத்கீதாவில் கிருஷ்ணர் தன்னை என்னவா ரிவீல் பண்ணிக்கிறார், அவதாரமாக ரிவீல் பண்ணுறாரா, இல்லை பிரம்மஸ்வரூபமாக தன்னை ரிவீல் பண்ணிக்கிறாரா? பிரம்மஸ்வரூபமாக தான் ரிவீல் பண்ணுறார். இன்ஃபேக்ட் பாகவதத்தில் கூட கிருஷ்ணர் வந்து தன்னை ஆத்மஸ்வரூபமாக தான், பிரம்மஸ்வரூபமாக தான் ரிவீல் பண்ணிக்கிறார். அதனால தான் வந்து நகலு கோபிகாம் நந்தனோ பவான் அகில தேகினாம் அந்தராத்ம திருக்கு அப்படின்னு அவள்லாம் பாடுறான், இந்த கோபிகாஸ்லாம். அவன் என்ன சொல்கிறா, ஹே கிருஷ்ணா, நீ வந்து நந்தகோபனோட பையன் கிடையாது, நீ வந்து அகில தேகினாம். அகில தேகினாம்னா எல்லாருடைய தேகத்திலையும் நீ தான் இருக்க. எப்படி இருக்க, அந்தர்யாமியாக நீ தான் எல்லாருடைய தேகத்திலையும் இருக்க. ஸோ அந்த கிருஷ்ண பரமாத்மாவாகவும் நாம் வந்து அவரை தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து என்ன வந்து உனக்குள்ள பாரு அப்படின்னு சொல்கிறார் பகவான் இந்த இடத்துல. மத் பரஹா, என்ன உனக்குள்ள பாரு. எப்படி பார்க்கணும் அவரை, ஆத்மாவா பாரு, ஆத்மஸ்வரூபமாக பாரு. ஆத்மாவை பற்றிலாம் எனக்கு இன்னும் தெரியாது அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணர் சொல்கிறார், என்னை வந்து வசுதேவ கிருஷ்ணரா நீ வந்து தியானம் பண்ணு. உனக்கு ஆத்மஸ்வரூபம் பற்றி தெரிஞ்சிருந்ததுன்னா அது மாதிரி என்னை நீனு பாருன்னு சொல்கிறார். ஸோ மத் பரஹா, என்னை நீ தியானம் பண்ணு. எப்படி, யுக்தஹா, டிசிப்ளினோட, அந்த நிகிரகம் பண்ணி நீ வந்து என்னை தியானம் பண்ணு. மைண்டு கண்ட்ரோல் அப்படிங்கிற டிசிப்ளினோட. ஏன்னா ஜென்ரலாக வந்து மைண்டு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் நிறைய இன்புட்ஸ்லாம் கொடுக்கறதுனால நம்மளுடைய மைண்டும் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டடாகவே இருக்குது, வெளிமுகமாகவே நம்மளுடைய மைண்டானது இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், அதை வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே அதை வந்து நாம் இப்போது அந்தர்முகமாக அந்த மைண்டை வந்து நாம் மாற்றணும். பண்ணி என்ன பண்ணணும், ஆத்ம தியானம் பண்ணணும். ஆத்ம தியானம்க்கு தான் நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். நாம் என்னெல்லாம் கிளாஸில் கேட்குறோமோ அந்த விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் நாம் சிந்தித்து பார்க்கறதுக்கு பேர் நிதித்தியாசனம். இப்போ ஆத்மானா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டேன்னா நான் என்ன சொல்லுவேன், ஸ்லோகா நம்பர் 12 to
25 வந்து நாம் திருப்பி ரீவிசிட் பண்ணணும். ஸோ இந்த டீச்சிங்லேயே கொஞ்ச காலம் டுவெல் பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இங்கே சொல்கிறார். நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 62. ध्यायतो विषयान् पुंसः संगस्तेषूपजायते संगात् संजायते कामः कामात् क्रोधोऽभिजायते. இப்போ இந்த ஸ்லோகத்திலேருந்து கிருஷ்ணர் வந்து நம்மளுடைய தாட்ஸ் இருக்குல்ல, எண்ணங்கள் அப்படின்னு சொல்கிறோமே, அதை வந்து ரெகுலேட் பண்ணுறதை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்படின்னா இது எதுக்கு கீழே வரும், எந்த டிசிப்ளினுக்கு கீழே வரும்? மனோ நிகிரகம். இப்போ சென்ஸ் ஆர்கன்ஸை கூட நாம் கொஞ்சம் அப்படி இப்படி ரெகுலேட் பண்ணிடலாம், ஆனால் மனசை ரெகுலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தாட்ஸை வந்து டிசிப்ளின் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். இப்போ வந்து இந்த பர்டிகுலர் இப்போ டிவி ப்ரோக்ராம் பார்க்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணலாம்? ஹால்லேருந்து எழுந்து வந்து விடலாம். டிவி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நாம் இல்லாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்மளால் வந்து ரெகுலேட் பண்ணிட முடியும். பட் எதை கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதை கூட காதை முடிக்கலாம், எழுந்து வந்துடலாம். பட் மனசில் இந்த விஷயத்தை நினைக்கக்கூடாது அப்படின்னா ஹிமாலயாஸுக்கே போனால் நம்மளுடைய மனசும் கூடவே வரும். அந்த ஹச் டாக் மாதிரி மனசும் வந்து நம்ம கூடவே தான் வரும். ஸோ அதனால் அந்த தாட்ஸை வந்து டிசிப்ளின் பண்ணணும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஷமஹா அப்படின்னு பேர். தத்துவபோதால நாம் வந்து படிச்சிருக்கோம். ஷமக்கஹானா மனோ நிகிரஹா அப்படின்னு தத்துவபோதால பார்த்துருக்கோம். தமக்கஹா அப்படின்னு பார்க்கும் பொழுது சக்ஷுராதி பாஹேந்திரிய நிகிரகம் அப்படின்னு படிச்சிருக்கோம். சக்ஷுராதினா கண்ணு முதலிய இந்திரியங்களை ரெகுலேட் பண்ணுறதுக்கு பேர் தமஹா, மனசை ரெகுலேட் பண்ணுறதுக்கு பேர் ஷமஹா. இதான் ஷமாதி ஷட்க சம்பத்தி அப்படின்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ அதோட முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுறதுக்காக இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ சப்போஸ் உன்னுடைய மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தன்னா என்னெல்லாம் கான்சிக்வென்சஸை நீ ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து நம்ம சொல்லுவோம்ல, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே அப்படியே நீ உன்னை விட்டுட்டேன்னா உனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே வந்து சொல்கிறேன். அந்த டேமேஜை பற்றி இங்கே சொல்கிறேன். இப்போ வந்து வேர்ல்டோட நம்ம இன்டராக்ட் பண்ணுறோம். அப்புறம் வேர்ல்டில் இருக்கிற நிறைய விஷயங்கள் நம்மளுடைய மைண்டுக்குள்ளே என்டர் ஆகிறது, சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக என்டர் ஆகிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ சென்ஸ் ஆர்கன்ஸை நாம் என்ன தான் கட்டுப்படுத்தினாலும், இப்போ நாம் வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், எதையோ ஒன்று அவாய்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிண்டு நாம் வந்து ஒரு இடத்துக்கு போயிருப்போம். ஆனால் எதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சோமோ அதுதான் இப்போ நம்மளுடைய கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே நம்ம இந்த ஒரு மாதத்துக்கு வந்து சினிமா எதுவும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்காம இருக்கணும்னு. இப்போ ஆஃபீஸ் போவோம், ஆஃபீஸ் போகும்போது ரோடு முழுக்க என்ன இருக்கும், சினிமா போஸ்டராக ஒட்டியிருப்பான். உடனே என்ன ஆகும், நம்மளுக்கு டெம்ப்ட் ஆகிடும். அப்போ அந்த ஆப்ஜெக்டுக்கிட்டேருந்து நாம் வந்து மூவ் பண்ணினாலும் நம்மளுடைய மைண்ட் என்ன பண்ணும், அந்த ஆப்ஜெக்டை பற்றி திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருக்கும். அதுக்கு பேர் வந்து விஷய தியானம். விஷயம் அப்படின்னு சொன்னால் ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். வெளியில் இருக்கிற அந்த சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு ஃபுட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் விஷயம், சென்சரி ஆப்ஜெக்ட்ஸ்.
இப்போ நம்மளுடைய மைண்டுக்கு வந்து என்ன டெண்டன்சி இருக்குது அப்படின்னா, எதையாவது ஒன்றுத்த பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறது தான் நம்மளுடைய மனசோட வேலை. சரி, பகவானை பற்றி யோசிக்கலாமே. அதுக்கு பகவானை பற்றி நீ கொஞ்சம் யோசியேன் அப்படின்னு சொன்னால் மைண்டு க்ளீனாக ரிஜெக்ட் பண்ணிடும். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வந்து இப்போ அதெல்லாம் வேண்டாம், அதுக்குன்னு வந்து ஒரு டைம் இருக்குது, நம்ம வந்து அதுக்கப்புறமா பண்ணுவோம். அந்த அப்புறமான்றது வரவே வராது நம்மளுடைய வாழ்க்கையில். ஆனால் எதை வந்து தியானம் பண்ணுறதுக்கு அதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, விஷய தியானம் வந்து மைண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளால் வந்து இப்போ பகவானை பற்றி தியானம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் நியமங்கள்லாம், அட்லீஸ்ட்டு கொஞ்சம் உட்காந்துக்கணும், கொஞ்சம் இப்படி நிமிர்ந்த உட்காந்துக்கணும், கண்ணையெல்லாம் மூடணும். பட் விஷய தியானத்துக்கு அந்த மாதிரி நியமங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. படுத்துட்டே கூட என்னால் வந்து விஷய தியானம் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, அதை வந்து இம்மீடியட்டாக நான் அலர்ட் ஆகி, இல்லை இப்போ இந்த மாதிரி தாட்ஸ் வந்து நமக்கு நல்லதில்லை அப்படின்னு அலர்ட் ஆகி விட்டுட்டேன்னா நம்ம வந்து பொழைச்சோம். பட் அந்த விஷயத்தை பற்றி கான்ஸ்டண்ட்டாக யோசித்து என்ன ஆகிடும் இப்போது அப்படின்னா, அது இப்போ என்கிட்ட இருந்தால் நன்னா இருக்குமே. இப்போ வந்து சினிமா போஸ்டர் பார்த்தா நான் சினிமா பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். பட் வந்து சினிமா போஸ்டர் பார்த்துட்டேன், ஆனால் நான் அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து தாண்டி போயிட்டேன். ஆனால் போஸ்டர் பார்த்ததையே நான் திருப்பி ரிப்பீட் மோடில் போட்டுகிட்டே இருந்தேன்னா என்ன ஆகும்? போய் பார்த்தா எப்படி இருக்கும், புதுசாக வந்திருக்க போல இருக்கு, நாம் போய் வந்து அதை பார்க்கணும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சாதாரண தாட்டை நாமளே என்கரேஜ் பண்ணி ஒரு பெரிய ரிப்பிள் மாதிரி இப்போ அது அப்போ என்ன ஆகிறதா, தேஷு சங்கஹா ஜாயத்தே. தேஷுனா அந்த ஆப்ஜெக்ட் மேலே, அந்த ஆப்ஜெக்டில் நான் வந்து இப்போ ஒரு அசோசியேஷனை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறேன். அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த படத்தை பற்றின விஷயங்களாக நான் இன்னும் வந்து என்னுடைய மைண்டுக்கு இப்போது ஃபீட் பண்ண ஆரம்பிப்பேன். இப்போ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா, ஒரு பேனா வாங்கணும், ஒரு ஃபோன் வாங்கணும்னா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குல்ல, இவ்வளோ கலர்ஸில் இது வருதான் இல்லை, இப்படி வச்சுட்டா இந்த ட்ரெஸ்ஸு போட்டுண்டா இந்த ஃபோன் இப்படி எடுத்துன்னு போனால் மேட்சிங்காக இருக்கும்ல, இப்படி எல்லாம் நாம் வந்து அது ரிலேட்டடாக தாட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுவோம். இப்போ வந்து வேதாந்தம் சொல்கிறது, நீ வந்து இந்த வேர்ல்டுனால் உனக்கு சுகம் கொடுக்க முடியும் அப்படின்னு நீ சொன்னேன்னா அதுவும் தப்பு, இந்த வேர்ல்டு உனக்கு துக்கம் கொடுக்கறதுன்னு சொன்னாலும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், அந்த ஃபோனோ இல்லை அந்த சினிமாவோ பார்த்துட்டா எனக்கு ஜென்ம சாபல்யம் ஆகிடும், அதோடு முடிஞ்சது, இதுக்கு மேலே நான் வேறு எதுவும் ஆசையே பட மாட்டேன். ஒரு ஆசைக்கும் நம்ம அப்படி தான் பண்ணுறோம், இதான் லாஸ்ட், இதுக்கு மேலே நம்ம வந்து வேறு எதுவும் புதுசாக ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அது கைக்கு வரதுக்குள்ளேயே அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போய் ஒரு விஷயத்துக்கு நாம் வந்து தாவிடுறோம். ஸோ என்ன சொல்கிறது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதை நீ வந்து அடைஞ்சேன்னா உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறியே, அது தப்பு. ஏன்னா வேர்ல்டு வந்து உன்னுடைய சந்தோஷத்துக்கும் காரணம் கிடையாது, துக்கத்துக்கும் காரணம் கிடையாது. ஏன்னா நாம் பார்க்குறோம், இப்போ மியூசிக் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே அது சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆனால் நம்ம பார்க்குறோம், இப்போ வந்து ராக் மியூசிக் யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்? யங்ஸ்டர்ஸுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், எல்டர்ஸுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் என்ன கொடுக்கறது? அது துக்கத்தை கொடுக்கறது. அப்போ வேர்ல்டு வந்து இட்ஸ் நாட் அ சோர்ஸ் ஆஃப் ஜாய் ஆர் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். அப்போ நான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் எப்போ எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறேனோ, அதுவும் ரொம்ப நேரத்துக்கு ஒரே விஷயத்தை பற்றி நான் வந்து சிந்தித்தேன் அப்படின்னு சொன்னால், நிறையா வாட்டி அதையே பற்றி சிந்தித்தேன் அப்படின்னு சொன்னால், என்னோடய மைண்டுக்கு வந்து என்ன நேச்சுரலாக ஒரு டெண்டன்சி இருக்குது, அதை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த விஷயத்தை இதை விட சூப்பராக ஒன்றும் உலகத்துலேயே கிடையாது, நீ வாங்கினேன்னா நீ தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த உசுப்பேற்றி விட்ற விஷயம் இருக்குல்ல, அது வந்து
நன்னாவே வந்து நம்மளோட மைண்டுக்கு பண்ண தெரியும். அதனால தான் அடுத்த வாழை நாம் அதை பண்ணுறோம். இப்போ வந்து சீரியல்லாம் பார்க்குறவாளுக்கு தெரியும். சீரியல் வந்து எவ்வளோ மினிட்ஸ் வரும் சீரியல்? யார் ஆன்சர் சொன்னாலோ வள மாட்டினான். ஓகே, 25 மினிட்ஸு வந்து சீரியல். நீங்கள் வந்து இதை ஓடிடிலலாம் சீரியல் பார்க்கக்கூடாது. அந்த நார்மல் சேனல் இருக்குல்ல, அதில் இப்போ சீரியல் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, 30 நிமிஷம் 7லேருந்து 7:30 அப்படின்னு போடுவோம் அந்த சீரியல். ஆனால் அதில் பார்த்தேன்னா 5 நிமிஷம்தான் ஆக்சுவல் சீன்ஸ் எல்லாம் வரும். பாக்கி 25 நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும். கரெக்டாக? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வாட்டி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த டியூனை வந்து கேட்கும் பொழுது எரிச்சலாக இருக்கும் நம்மளுக்கு, என்னது இது அப்படின்னு இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு சீரியல் கட்டாயம் பார்த்தாகணும். சீரியல் பார்க்கணும் அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டையும் நான் வந்து வேறு வழியே இல்லாமல் இப்போது பார்த்தாகணும். அப்போ என்ன ஆகிறது, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒரு 20 வாட்டி திருப்பியும் வந்து அதை கேட்குறது மூலமாகவும் பார்க்கறது மூலமாகவும் ஃபஸ்ட்டு பிடிக்காத இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து மைண்டோட நேச்சர். இப்போ விஷய தியானாத், விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறதுனால என்ன ஆகிறது, சங்கஹா ஜாயத்தே, அதோட வந்து ஒரு அசோசியேஷனை நான் வந்து டெவலப் பண்ணிக்கிறேன். இங்கே கூட வந்து ஆக்சுவலாக ப்ராப்ளம் கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் என்னெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாம் வந்து பகவானுடைய சிருஷ்டி. கரெக்டாக? ஈஸ்வரா தான் அதை வந்து சிருஷ்டி பண்ணியிருக்கார். ஸோ ஈஸ்வர சிருஷ்டி. அதை வந்து இப்போ இது ரொம்ப நல்லா இருக்கே, இந்த ஃபோன் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு நீங்கள் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணால் கூட அது வந்து பகவானுடைய க்ளோரியாக நாம் அப்ரிஷியேட் பண்ணினோன்னா ப்ராப்ளம் கிடையாது. இப்போது நம்மக்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா பாடுறா அப்படின்னா அதை வந்து பகவானுடைய விபூதியாக நாம் வந்து பார்த்துட்டோன்னா ப்ராப்ளமே கிடையாது. ஈஸ்வர சிருஷ்டியாக பார்த்தோன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணி இன்ஃபேக்ட் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பொருள் இப்போ என்கிட்ட வந்தால் தான் ஆச்சு, அது இருக்கிறத எந்த இடத்துல இருக்கோ அங்கேயே அதை என்ஜாய் பண்ணிட்டோன்னா நோ ப்ராப்ளம். ஆனால் இப்போ என்ன நம்மளுக்கு தோன்றுறது, என்கிட்ட இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆகிறது அப்படின்னா, அதை நான் இப்போது என்கிட்ட எப்படியாவது கொண்டு வரணும். அந்த குழந்தெல்லாம் அடம் பிடிக்கும்ல, நீ எனக்கு கொடுத்தாதான் ஆச்சு, இல்லை நீ என்னை வெளியில் அனுப்பிச்சாதான் ஆச்சு, விளையாட விட்டாதான் ஆச்சு அப்படிலாம் அழுவும் இல்லையா, அந்த மாதிரி இப்போ மனசு வந்து அடம் பிடிக்கிறது. படுத்திட்டுனா நாமளே நம்மளோட மனசை வந்து கேட்டு பார்த்துக்கணும், இந்த மாதிரி தானே நீயும் வந்து அடம் பிடிக்கிற அப்படின்னு. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு அது போய்டும்னா, அது இல்லாமல் என்னால் வந்து இப்போது இருக்க முடியாது. அதுக்கு பேர் என்னன்னா காமாஹா. ஸோ என்ன காமஹா அப்படின்னா, டோட்டலாக நான் மாட்டின்ட்டேன்னு அர்த்தம். இப்போது ஐ எம் டோட்டலி ட்ராப்டு. இப்போ இவ்வளோ நாள் கிளாஸில் கேட்டோமே அதெல்லாம் என்ன ஆகிடும், சுத்தம் டோட்டலாக வந்து நம்மளுக்கு மறந்து போயிடும். இப்போ வந்து நம்ம கிளாஸில் என்ன கேட்டிருக்கோன்னா, அகம் பூர்ணஹா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆனால் இப்போ இந்த மனசு என்ன கேட்குறது, அதை நீ இப்போ என்கிட்ட கொடுத்தாதான் அகம் பூர்ணஹா அப்படின்னு சொல்கிறது. அப்போ டீச்சிங் இஸ் கான். சங்காத் காமாஹா சஞ்சாயத்தே, ஒரு டீப் டிசையர் வந்து இப்போது பிறக்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருந்தது, விஷய தியானம் இருந்தது. விஷய தியானம் டு விஷய சங்கஹா, அதோடு நான் வந்து சங்கம் ஏற்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்றேன், அசோசியேட் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் விஷய சங்கஹா டு விஷய காமஹா, இப்போ ஒரு டீப் டிசையர் எனக்கு ஏற்பட்டெடுத்து. அப்புறம் என்ன, காமாத், உங்களுக்கே புரியும் பாருங்க, படிங்கோ. காமாத் குரோதோபி ஜாயத்தே, ப்ராப்ளம் இன்னும் சீரியஸாக ஆகிறது. இந்த காமா டிசையர்லேருந்து இப்போ 2 ரூட்டு நம்மளுக்கு அவைலபிள். 2ஆக வந்து இப்போ ப்ராப்ளம் பிரியலாம். சரியா? ஏன் 2ஆக பிரியலாம், ஏன் 2ஆக பிரியலாம், இப்போ நான் டிசையர் பண்ணியிருக்கேன், இப்போ ஏன் ரூட்டு 2ஆக பிரியலாம்,
ஒன்று டிசையரை வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலாம், இன்னொரு ரூட்டு சாட்டிஸ்ஃபை ஆகாமல் போகலாம். ஸோ நிறைவேறினா ஒரு ரூட்டு, நிறைவேறலைன்னா இன்னொரு ரூட்டு. ஸோ இங்கே வந்து கிருஷ்ணர் வந்து எதை சொல்கிறாருன்னா, நிறைவேறாட்டி என்ன ஆகும், எந்த ரூட்டு அப்படிங்கிறத தான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். ஸோ நிறைவேறலைன்னா என்ன ஆகும்? இப்போ ஏன் நிறைவேறாது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஹெவி காம்படிஷன் இந்த வேர்ல்டில் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு துணி கடைக்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே சண்டை நடக்கிறது அப்படின்னா, நாம் போய் எடுக்கணும்னு நினைக்கும் போது ஆல்ரெடி அவள் பில்லு போட்டதை வாங்கிட்டு போயிருப்பாள். அப்போ என்ன ஆகும், நமக்கு என்ன ஆகும்? கோபம் ஏற்படுறது. நம்ம பார்த்துருக்கோம், கோபம் அப்படிங்கிறது வந்து ஆசையுடைய இன்னொரு பக்கம். அதனால கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், காமாத் அந்த ஆசையிலிருந்து, அதுவும் என்ன ஆசை? நிறைவேறாத ஆசையிலிருந்து குரோதகா ஜாயத்தே, கோபமானது பிறக்கிறது. இப்போ யாராவது வந்து எனக்கு வேணுங்கிறத கிடைக்க விடாமல் பண்ணிட்டா கோபத்தை யார் மேலே காட்ட வேணான்னு, அந்த பர்டிகுலர் பர்சன் மேலே இப்போ என்னுடைய கோபமானது இருக்கும். அவளுக்கு என்னெல்லாம் பேட் திங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து என்னுடைய மைண்ட் வந்து இப்போ யோசிக்க ஆரம்பிக்கும். சரி, இன்னொரு ரூட் என்ன? சப்போஸ் நிறைவேறிடுத்துனா அது என்ன ஆகும்? அதை பற்றி கிருஷ்ணர் இங்கே டிஸ்கஸ் பண்ணலை. இப்போ வந்து ஆசை தான் நிறைவேறிடுதே, ஜாலி தானே, கிடச்சாச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, லோபமாக அது வந்து கன்வெர்ட் ஆகும். லோபம்னா பேராசை, அதை விட இன்னும் பெட்டர், அதை விட இன்னும் பெட்டர் அப்படின்னு வந்து. ஏன் நம்ம வந்து இவ்வளோ வசதி வாய்ப்புகள்லாம் ஏன் நமக்கு இருக்குது? நம்ம வந்து பேராசை படுறதுனால தான் மேலே 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 நாம் நிறையா சேர்த்துக்கிறோம். 1000 ரூபாய் இருந்தால், 1,00,000 ரூபாய் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும், 1,00,000 இருந்தால் கோடி வேணும்னுவோம், கோடி இருந்தால் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு ஆசைப்படுவோம், எம்எல்ஏ வேணால் எம்பி ஆகணும்னு ஆசைப்படுவோம், எம்பியாக இருந்தால் ப்ரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஆசை வந்து பேராசையாக மாறிடும், க்ரீடாக வந்து கன்வெர்ட் ஆகிறது. அது பேர் லோபஹா அப்படின்னு பேர். ஸோ 4 ஸ்டேஜ்: விஷய தியானம், விஷய சங்கஹா, விஷய காமஹா, விஷய குரோதஹா. விஷய குரோதஹா போடக்கூடாது, வெறும் குரோதஹா. அப்புறம் என்ன ஆகிறது? ஸ்லோகா நம்பர் 63. क्रोधात् भवति सम्मोहः, सम्मोहात् स्मृतिविभ्रमः, स्मृतिभ्रंशात् बुद्धिनाशः, बुद्धिनाशात् प्रणश्यति. क्रोधात् सम्मोहात् भवति. இப்போ கோபம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் மைண்டுனால் வந்து, மைண்டுனா இந்த இடத்துல அந்தக்கரணம், அந்தக்கரணத்தினால இப்போ பிரித்து பார்க்க முடியாது, பிரித்து பார்க்குற சக்தியை அது இழக்கிறது. புத்தி வந்து பிரித்து பார்க்கும் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போது டல் ஆகிடும். எவ்வளோ தூரத்துக்கு கோபம் ஏற்படுறது அப்படின்னா, நான் யார் அப்படிங்கிறதை மறந்து போகிற அளவுக்கு நமக்கு கோபமானது ஏற்படுறது. என் முன்னாடி இருக்கானே ஒரு பர்சன், அவன் யார் அப்படின்றது கூட மறந்து போகிற அளவுக்கு நமக்கு கோபம் கண்ணை மறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாள்ல. கண்ணை மறைக்கிறதுனா என்ன அர்த்தம்? விவேக சக்தி வந்து நாம் இழந்துடுறோம் அப்படின்னு அர்த்தம். அது வந்து எனக்கு முன்னாடி இருக்கிறது என்னுடைய அப்பாவா, அம்மாவா, ஸ்பௌஸா, குழந்தையா, இல்லை என்னோடய பாஸா, இல்லை என்னுடைய டீமில் ஒர்க் பண்ணுற ஒரு மெம்பரா, எதுவும் எனக்கு தெரியறது இல்லை, கவர் ஆகிடுறது இதெல்லாம். ஏன்? சம்மோகா. மோகனா என்ன அர்த்தம்? குழப்பம், டெல்யூஷன். புத்தி வந்து இப்போது பிரித்து பார்க்குற சக்தியை இழந்துடுறது. அப்போது குழப்பமானது ஏற்படுறது. அதனால தான் நீங்கள் பார்த்தல இங்கிலீஷில் ஆங்கருக்கு மேட்னஸ் அப்படின்னு கூட ஒரு பேரானது இருக்குது. ஐ ஆம் மேட் அட் யூ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஐ ஆம் ஆங்க்ரி அட் யூன்னு அர்த்தம். சம்மோகா ஏற்படும் பொழுது அது என்ன பண்ணிடுறது? நம்மளுக்கு டெம்பரரி மேட்னஸை
கொடுக்கறது. சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா. டெம்பரரியாக என்ன ஆகிறதான், நம்மளுடைய யோசிக்கிற சக்தியையும் நாம் வந்து இழக்கிறோம். படித்ததெல்லாம் இப்போ என்ன ஆகிடுறது, மறந்து போயிடுறது. இப்போ நாமெல்லாம் எதுக்கு கீதா கிளாஸ் வரோம்? நானும் கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்னு வரோமா? நாமெல்லாம் எதுக்கு வரோம்? டைம் பாஸ்க்காக வரோமா? இந்த டீச்சிங் வந்து என்னோட லைஃபுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே வரேள். அட்லீஸ்ட் ஆமாம், இப்போவாது சும்மாவாவது தலையாட்டி வைங்கோ. எஸ்பெஷலி இந்த டீச்சிங் எப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா, என்னோடய க்ரைசிஸ் சுச்சுவேஷனில், என்னோடய வாழ்க்கையில் எனக்கு பெரிய பிரச்சனை ஏற்படும் பொழுது இந்த டீச்சிங் எனக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைனா என்ன ஆகிடும், கர்ணன் மாதிரி ஆகிடும். கர்ணனுக்கு என்ன ஆச்சு, கரெக்டான நேரத்தில் அவனுக்கு வந்து மந்திரம் வந்து மறந்து போய்டுறது. அப்போ என்ன, படித்ததெல்லாம் வேஸ்ட்டு தான். அந்த நேரத்தில் எது வந்து தேவையோ அது ஒர்க் ஆகலை அப்படின்னா அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து சேர்த்து வச்சதெல்லாம் இப்போது வேஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து இந்த கீதா கிளாஸ், உபனிஷத் இதெல்லாம் வந்து இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கங்கே நம்மளுடைய மைண்டில் இருக்குது. ஆனால் கரெக்டாக இந்த மாதிரி இந்த கோவம் அந்த மாதிரிலாம் வந்துடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய அந்தக்கரணத்தை வந்து வைரஸ் அட்டாக் பண்ணிடுத்தோன்னு அர்த்தம். இப்போ கம்ப்யூட்டரில் வந்து வைரஸ் வரும் தெரியுமா? வைரஸோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? வைட்டல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிசோர்ஸஸ் அண்டர் சீஜ். எனக்கு என்ன தெரியுமோ அதை இப்போ என்னால் பயன்படுத்த முடியாது. என்னுடைய கம்ப்யூட்டரில் என்ன இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை என்னால் இப்போது யூஸ் பண்ண முடியாது. அப்போ கோபம் அப்படிங்கிறது நம்ம மூளைங்கிற கம்ப்யூட்டருடைய வைரஸ். ஸோ சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா, என்டையர் நாலேஜ் இஸ் லாஸ்ட் அப்படிங்கிறார். ஸோ மறந்து போயிடும். சப்போஸ் இந்த ஸ்டேஜிலையும் ஒரு மனுஷன் உஷாராகி திருந்தலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசகா. ஒன்ஸ் மெமரி வந்து அந்த நேரத்துக்கு போச்சு அப்படின்னு சொன்னால், புத்தி நாசகா அப்படின்னா லிட்டரலாக இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, புத்தி இருந்தும் யூஸ் இல்லாமல் போயிடுறது. புத்தி பிகம்ஸ் யூஸ்லெஸ். டோட்டலாகவே அது வந்து ஃபங்க்ஷன் பண்ணாமல் போயிடுறது. புத்தி நாஷாத் பிரணஷ்யதி அப்படின்னா என்ன? புத்தியை இப்போ நான் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிறது? நானும் மிருகமும் ஒன்று தானே, உனக்கு ஒரு மனுஷ ஜென்மம் கிடச்சிருக்கே, அதை நீனு வேஸ்ட் பண்ணிட்டேயே. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற விசேஷமான ஒரு விஷயமே இந்த புத்தி தான் இல்லையா? அப்போ அதை இழந்துட்டா மனுஷனுக்கும் மற்ற ஜீவராசிக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்போ வந்து எங்கேயோ நாய் குலைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நாய் குலைச்சிது அப்படின்னா ஏன் நாய் குலைக்கிறது? அது குலைக்கணும்னு தோன்றுறது, அது வந்து குலைக்கிறது. இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக ஒரு இது நடந்துட்டுருக்கு, இங்கெல்லாம் நம்ம வந்து குலைச்சி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆர் இப்போ வேறு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால் அதெல்லாம் வந்து அதுக்கு தெரியவே தெரியாது இல்லையா? அது குலைக்கணும்னு தோன்றுறது, அதனால் குலைக்கிறது. அது மாதிரி நாமளும் யோசிக்காமல் கோவப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கும் நாய்க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ நமக்கு வந்து என்ன பண்ண தெரியணும்னா, கோவத்தை வந்து அவாய்டு பண்ணுறதுக்கு நமக்கு தெரியணும். இப்போ வந்து இல்லை அப்படி கூட உங்களுக்கு கோவம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாமல் கோவம் வந்துடுதுன்னா கூட எக்ஸாக்டாக எந்த விஷயத்துக்காக நீங்கள் கோவப்படுறீங்களோ அதை மட்டும் அட்லீஸ்ட் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தெரியணும். ஆனால் என்ன பண்ணுவோம், நம்ம 1947லேருந்து ஆரம்பித்து தான் ஃபஸ்ட்டு திட்டவே நாம் ஆரம்பிப்போம். இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளம்காக மட்டும் அப்படியே கத்திட்டு அந்த இடத்துலேருந்து நாம் வந்து நகர்ந்து போயிடணும். இது வந்து இனிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கோவத்தை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு வேதாந்தின் அப்படின்னு சொன்னால் வேதாந்தினுக்கு என்ன நன்னா தெரியும் அப்படின்னா, இப்போது இங்கே ஒரு சண்டை நடக்க போகிறது,
நாம் அலர்ட்டாக இருக்கணும், நாம் வந்து சண்டையில் போய் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு நைஸாக அந்த இடத்துலேருந்து நாம் எஸ்கேப் ஆகிடணும். இப்போ வேதாந்தம் படிக்க படிக்க என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்தக்கரணம் வந்து சூக்ஷ்மமாக ஆக ஆரம்பிக்கும், சட்டில்லாக ஆக ஆரம்பிக்கும். அப்படி சட்டில்லாக ஆச்சுன்னா அடுத்தவாளுடைய அந்த மைண்ட் இருக்குல்ல, அதை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அவள் வந்து ஏன் இப்படி பேசுகிறா, ஏன் இந்த நேரத்தில் இப்படி நடந்துக்கிறா, அதெல்லாம் உங்களால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களால் ஈஸியாக அவளை ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ கோவத்தை வந்து நாம் டெஃபினட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணணும். கோவம் வந்துடுது அப்படின்னா புத்தி நாசகா புத்தி நாசாத் பிரணஷ்யதி. என்டையர் லைஃபையே நாம் வந்து ஒரு கோபம் அப்படிங்கிற ஒரு அல்பமான ஒரு இமோஷனால் நம்மளுடைய மனுஷ பிறவியே வந்து இப்போது வேஸ்ட்டாக போயிடுறது. ஸோ நன்னா யோசித்து நாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். இம்பல்சிவாக நாம் வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. பிரணாஷகா அப்படின்னா இந்த இந்த ஃபால் எங்கே ஆரம்பிக்கிறது, இந்த மனுஷ ஜென்மமே ஏன் வேஸ்ட்டாக போகிறது, எங்கே ஆரம்பிச்சது? இது முன்னாடி ஸ்லோகத்தில் இருக்கிற விஷய தியானம். அதனால இப்போ நாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு, மைண்டை இப்போ நாம் ரெகுலேட் பண்ணணும். மனோ நிகிரகம் அதனால இப்போது இம்பார்ட்டண்ட் ஆகிறது. பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.